ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். பாருங்கள், சரியான மழை. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மழை வந்துட்டுருக்கு. தண்ணி தான் எங்கள் வீட்டுக்கு தண்ணி பின்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தூரத்தில் குட்டை குட்டையாக தண்ணி நிற்கிது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஜன்னல்லே இது லேட்ரு வந்துட்டு நாளைக்கு இதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒட்டடெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது பின்புறம் பாருங்கள், வயல் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. அதில் அந்த வயலில் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்களேன். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, இந்த அடிக்கிற மழைக்கு ஸ்வீட் கார்ன் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 முத்துச்சோளம் இருந்துச்சு. அதில் ஒன்று நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுன்னு 2 போதும் என்ன. ஸோ இதை இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிடலாம். ஓ, ஸ்வீட் கார்ன் ஓகேவா? ஸ்வீட் கார்ன் ஓகேவா என்ன? ஸோ ஸ்வீட் கார்னுக்கு இங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு. இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு 2 மட்டும் போட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஓடி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட்லுக்கு கார்ன் வேணாமா. ஸோ வந்துட்டு ப்ரெட் ஜாம் கேட்டால். அவள் வந்துட்டு ப்ரெட்டில் ஜாம் வச்சு சாப்பிடுவாள். ஆதருக்கு வந்துட்டு இது பிடிக்கும், ப்ரெட் ஆம்லேட் தான் பிடிக்கும். ஸோ இவளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்றேன், ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நெய்யில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஜாம் போட்டு தொட்டு கொடுத்தாவே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அதில் போட்டு இது பண்ணுறத விட இதுலேயே நான் ஃபஸ்ட்டு நெய்யை அப்ளை பண்ணிப்பேன். இதில் நெய்யை அப்ளை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதில் இந்த ப்ரெட்டில் வந்து நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ வந்துட்டு நான் இதுலேயே தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன். ப்ரெட்டு நிறைய இருந்துச்சு. காலையில் அகல் வாங்கினேன். அப்போ அந்த அகல் வாங்குகிற அம்மா எனக்கு வச்சு சாப்பிட கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ மார்னிங்கே இருந்ததானே நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்கிறேன். ஸோ 2 ப்ரெட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி இல்லை, சும்மா நார்மலாக தோசை பண்ணி கொடுத்தேன். ஏன்னா எல்லாருக்கும் பண்ணுற அளவுக்கு எங்கள் வீட்டில் நெய் இல்லைங்க, அந்தளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தாங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மீதியை நான் அப்ளை பண்ணிடுறேன். ஃபைனலாக அந்த 4 ப்ரெட்டுக்கும் டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது பரட்டி போட்டுடலாம். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி மாற்றி நெய் பார்த்திங்கன்னா நான் 2 சைடுமே அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து டோஸ்ட் பண்ணியாச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் இது கிறிஸ்பியாக இருக்கிறதால இதில் வந்து ஜாம் இது பண்ணிவிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஆதவனுக்கு ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆதவன் தூங்கிட்டுருக்கான். மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5:30 தான் ஆகுது. பாருங்கள், 7 மணி ஆன மாதிரி இருக்குது. பட்லோ அண்ணா எழுப்புமா. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இதில் நம்ம ஜாம் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான்.
எதுக்கு முட்டை போட்டு வச்சுருக்காங்க? நான் வந்து இந்த ஈ சொல்லி கொடுத்த பட்லோ இந்த மாதிரி தான் கடைசி ஸ்மால் லெட்டர் ஈ போடணும். இதை நான் சொல்லி கொடுத்தது தான். மிஸ் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதை நீ ஃபாலோ பண்ணாங்க. மிஸ் வெரி குட்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு முட்டை போட்டிருக்காங்க? அதை இதுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து SCHOOL ஸ்கூல். நீ SE போட்டிருந்தா இப்போ முட்டை போடாமல் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் முட்டை போட்டிருக்காங்க. எந்த இடத்துல ஈ யூஸ் பண்ணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. பால் BALL பால். நீ என்ன பண்ணி வச்சுருக்க? என்னெல்லாம் அங்கே யூஸ் பண்ணி வச்சுருக்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன நீ ரைட் பண்ணுறேன்னு திருத்தமாக ரைட் பண்ண. ஓ, நீ கரெக்டாக நிதானமாக ரைட் பண்ணியிருக்கணும். அது என்ன எழுதியிருக்க? ஹண்டர். அது கரெக்டு தான். இது வந்து ஆனு. இது வந்து என்னன்னு எனக்கு புரியல. எல்லியாரா? அது என்னன்னு எழுதியிருக்கே தெரியல. தான் அவங்க மிஸ் எதுவுமே பண்ணலைங்க. அது வேர்ட்ஸே கிடையாது. ஓகே பட்லோ, இங்கே பாரு, பிரெட் ஜாம் ரெடி. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவா மீடு. இங்கேண்ட வா. ஆனாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பவுல் நல்லா இருக்கா? சரிடா, நீ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லு. பிரெட் ஜாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி பேசணும்? எப்படி இருக்கே? நல்லா இருக்கா? பூபாக்கு. சைடெல்லாம் இங்கே காணும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல கலர் மாறிடுச்சு. இதில் அப்படியே நெய் அப்ளை பண்ணிட்டு சால்ட்டை போட்டு கொஞ்சம் எலுமிச்சி பழத்தை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள், இதில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சமாக லெமன், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆதவனுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் காரம் பிடிக்காதனால நான் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் கார்ன் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.